அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அண்ணே என்ன யோசிச்சுட்டு இருக்க? வானே, எல்லாரும் கிளம்பியாச்சு. ராம்ஷிவானி கூட உங்க வீட்டுக்கு போயாச்சு. ஆமா வைரம், சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க. சரி வானே, நாம 2 பேர் தான் இருக்கோம். வீரா வீட்டுக்கு போயிட்டானா? ஆமா அண்ணே. அண்ணே, அவன் முகத்தை பாத்தியா? முகமே வாடி போச்சு. ஆமா வைரம். சரி, மதி வீடு பக்கம் தானே, டெய்லி போய் பாத்துக்கிட்டோம். அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஆமாண்ணே, இந்திலாம் போன் வசதி கூட கிடையாது. தூரத்துல நம்ம பார்க்க முடியாம பேச முடியாம தான் உட்கார்ந்து இருந்தோம். ஆனா இப்ப இவ்வளவு வசதி இருந்தோம், பிள்ளைங்க தனித்தனியா இருக்குன்னு ஃபீல் பண்ணுதுங்க பாருங்க. அது என்னமோ உண்மைதான் வைரம். சரி, ஓகே, இப்படி அந்நியோன்யமா இருக்கிறது சந்தோஷம் தானே. அது உண்மைதானே. ஆமா, நீ என்னன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க? அது இல்ல வைரம், நம்ம அக்கா அதான்டா வேதவள்ளி. வேதவள்ளி அக்காவா? என்னன்னு போன் பண்ணாங்களா? ஆமாண்டா. என்னவானே? நம்ம வீட்டுக்கு வராங்களாம். நம்ம வீட்டுக்கா? என்னன்னு சொல்ற? ஆமா வைரம், ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம கல்யாணம் முடிச்ச புதுசுல வந்து நம்ம கூட இருந்தவங்க, அப்புறம் அவங்க பிள்ளைங்க அவங்க குடும்பம் செட்டில் ஆயிட்டாங்க. ஆமாண்ணே, அப்பப்போ போன்ல கான்டாக்ட் பண்ணுவோம். எப்படி அவங்களும் இங்க வரல, நாமளும் அங்க போனது கிடையாது. இப்ப என்னன்னு திடீர்னு நம்ம ஊருக்கு? அதான்டா தெரியல. போன் பண்ணி நான் வந்துட்டு இருக்கேன், நாளைக்கு காலையில உங்க ஊருக்குள்ள வந்துருவேன், ட்ரெயின்ல தான் வரேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் யாரையாவது கூப்பிட வர சொல்லுன்னு போன் பண்ணி சொல்றாங்க. ஓ அப்படியா? ஆமாண்டா. ஏன்னு திடீர்னு என்ன கிளம்பி வராங்க? அதான் எனக்கும் புரியல. அவங்க மினுக்க நம்மளையே ஒரு வார்த்தை பேச விட மாட்டாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுமா இருக்கும். அதான் எல்லாத்துக்கும் செட் ஆகுமான்னு ஒரே யோசனையா இருக்கு. ஐயோ ஆமாண்ணே, வேதவழின்னு சொன்னாலே பயமா இருக்கு. கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம்னு எல்லாத்துக்கும் 100 நொறுநாட்டியும் சொல்லுவாங்க. கல்யாணம் முடிச்ச புதுசுல அண்ணியவும் சரி சாலாவும் சரி என்ன பாடுபடுத்துனாங்க. ஆமாண்டா. அண்ணே அண்ணே, மரகதம். என்ன மரகதம்? என்னண்ணே எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு, நீங்க மட்டும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாண்ணே, அண்ணிங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதோ வரோமா. என்னண்ணே, மதி நம்ம வீட்டை விட்டு அங்க போயிருக்கான்னு ஒரே ஃபீல்ல இருக்கீங்களோ? என்ன பண்ண மரகதம், குழந்தை பெத்து வர வரைக்கும் அவங்க வீட்டுல தானே இருக்க முடியும். அதையவும் பார்க்கணும்ல. அவளுக்கும் அவ குழந்தை பிறக்கிற வரைக்கும் அம்மா வீட்டுல இருக்கணும்னு ஆசை இருக்கும். அது என்னமோ உண்மைதானே. நாம தாயாகும் போது நம்ம தாய் பக்கத்துல இருக்கிறதா சந்தோஷம். ஆமா ஆமா. மரகதம், என்னண்ணே? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அக்கா வராங்களாம். அக்காவா? அண்ணே, வேதவழி அக்காவா? ஆமாமா. என்னண்ணே சொல்ற? வேதவழி அக்கா இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கா? ஆமா மரகதம், இப்பதான் கால் பண்ணி சொன்னாங்க, அவங்க ஊர்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம். என்னண்ணே திடீர்னு? அதாம தெரியல, பேசிட்டு இருக்கோம். ஐயோ அண்ணே, அக்கா வந்தா நைய நையல்ல சொல்லுவாங்க. அப்படி இரு இப்படி இரு, அதை செய்ய இதை செய்ய, சரியான டயத்துக்கு டீ வேணும் காஃபி வேணும். ஆத்தாடி, 25 வருஷத்துக்கு முன்னே அந்த பாடு படுத்துனாங்க. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வராங்கன்னா ஏனே அக்கா இம்ச தாங்காம அவங்க பிள்ளைங்க விரட்டி விட்டாங்களோ? ஐயோ, ஏமா நீ வேற? அண்ணே, இத்தனை வருஷம் அவங்க வீட்ல வச்சு மேய்ச்சதே பெரிய விஷயம். ஏன்னா அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியுமே. ஏய், வாயை வச்சுட்டு சும்மா இரு. ஆமா ஆமா, இது மட்டும் வேதவள்ளி காதுல விழுந்துச்சு. நான் கைமாதான். என்னது? ஏய், இங்க பாரு. சரி சரி, 25 வருஷத்துக்கு முன்ன அப்படி இருந்தாங்கன்னா இன்னும் அப்படியே இருப்பாங்க. ஆமா ஆமா, அப்படியே எப்படி இருக்க முடியும்? வயசா இருக்கும், வாயும் குறைஞ்சிருக்கும். ஐயோ மரகதம், இதே பேச்சு அக்கா முழுக்க வந்துச்சு, அவ்வளவுதான். பாப்போனே, இத்தனை வருஷம் கழிச்சு வராங்க, முந்தி மாதிரி கடுகடுன்னு இருக்க போறாங்க. ஆமா, எதுக்காக வராங்களா? அம்மாடி, போன் பண்ணி வாரேன்னு சொன்னாங்க. வாரேன்னு சொல்றவங்க கிட்ட எதுக்காக வாரீங்க, ஏன் வாரீங்க, எப்ப போவீங்க, இதெல்லாமா கேட்க முடியும்? ஐயோ, அது கேட்க முடியாதுனே. அதுவும் அவங்க கிட்ட கேட்டா அவ்வளவுதான் நம்ம கதி. சரி சரி சரி, விடு. நாளைக்கு காலைல நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களாம். நல்ல வேலைனே, மதி தப்பிச்சா. ஏன் மரகதம்? இல்லனே, அக்கா இங்க இருக்கும்போதுதான் வைஷு அண்ணி மாசமா இருந்தாங்க. ஐயோ, அண்ணிய என்ன பாடுபடுத்துனாங்க. குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாதான் சுகப்பிரசவம் ஆகும்னு அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு அண்ணிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கண்ணே. அதனாலதான் மதி தப்பிச்சான்னு சொன்னேன். சரி சரி, விடு விடு. அப்படியே இன்னுமா இருக்க போறாங்க? என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா கூட பிறந்தவரோட பொண்ணு, அதுக்குரிய மரியாதை எல்லாம் நம்ம கொடுக்கதான் செய்யணும். வரட்டும், வந்து எத்தனை நாள் இருக்காங்களோ இருந்துட்டு போட்டோம். சரிண்ணே, இத நம்ம வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறேன். நம்ம பிள்ளைங்க கிட்ட அதுக்கு ஜாலியா சிரிச்சு பேசி சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அக்காக்கு சிரிச்சாலே பிடிக்காது. எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி வச்சா அதுக்கு கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. ஆமா மரகதம், முதல்ல பிள்ளை கிட்ட எல்லாம் சொல்லு. முந்தி மாதிரி அப்படியே இருக்காங்களான்னு தெரியல, இருந்தாலும் பிள்ளை கிட்ட சொல்லி வை பாப்போம். சரிண்ணே. சரி வாங்க, அண்ணி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ வாரேமா. மரகதம், பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு போயாச்சுல? எல்லாரும் போயாச்சுனே, நாம தான் இருக்கோம். வா வீட்டுக்கு கிளம்பலாம். சரிமா.
சலாமா என்ன சொல்றீங்க? ஆமா தீரு, உங்க ரத்னாப்பா கூப்பிட போயாச்சு. சலாமா நாங்க அவங்கள பார்த்தது இல்லையா? இல்ல தீரு, நீங்களாம் அப்ப கை குழந்தையா இருந்தீங்க. அவங்க அப்பதான் நம்ம வீட்டுக்கு கடைசியா வந்தது. அப்புறம் அவங்க பிள்ளைங்கன்னு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இரா கல்யாணத்துக்கு கூட சொன்னோமே, அவங்கதான் அங்க இருந்து என்னால வர முடியாது, வயசாயிடுச்சு, நீங்க பார்த்து எல்லாத்தையும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி அவங்க பிள்ளை கல்யாணத்துக்கும் நம்மள இன்வைட் பண்ணல. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. இப்ப என்னன்னு தெரியல, திடீர்னு உங்க ரத்னாப்பாக்கு போன் பண்ணி நான் வாரேன், என்ன கூப்பிடவான்னு சொன்னாங்களாம். ஓ, கூப்பிட ரத்னப்பாவா போயிருக்காங்க? ஆமா தீரு, அவங்க சின்ன சின்ன விஷயத்த கூட நையும்பாங்க. ரத்னாப்பா கூப்பிட போகாம வேற யாரையாவது நம்ம கூப்பிட சொன்னோம்னா, எனக்கு இவ்வளவுதான் மரியாதையா, நீ வந்து கூப்பிட மாட்டியான்னு கேட்பாங்க. என்ன சலாமா சொல்றீங்க? நம்ம வீட்ல இப்படி ஒரு கேரக்டரா? ஆமா தீரு, அவங்க நம்ம வீட்ல முந்தி இருக்க முதல்ல ரொம்ப பிரச்சனை எல்லாம் வந்தது. ரத்னாப்பாவும் வைரப்பாவும் தான் அப்படியே சமாளிச்சுக்கிட்டே போனாங்க. அதான் அவ்வளவா அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறதும் கிடையாது. இப்ப என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்கள வாரேன்னு சொல்றாங்க. ஓ சரி சரி. சரிடா, அதான் உன்கிட்டயே சொல்லிடுவோன்னு பார்த்தேன். வந்ததும் திடீர்னு உன்கிட்ட பேசணும், ஃபோன் பண்ணி கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டா, நீ என்ன ஏதுன்னு பார்த்து பேசிக்கவே இல்ல. சரி சலாமா, நான் பாத்துக்கிறேன். சரிடா, வாசுகி என்ன பண்றா? சலாமா அவ வீட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வெளியே நிக்கிறேன் சலாமா. வாசுகி கிட்ட போன் கொடுக்கவா? இல்ல இல்ல, நீ உன் ஒர்க்க பாடுறா. வாசுகி கிட்டே சொல்லிடு நான் கால் பண்ணேன்னு. அம்மா அப்புறமேல் பேசுறேன். சரிம்மா. வச்சுறேன்டா, கவனமாயிருங்க. சரிங்கம்மா வச்சிருங்க. பெஸ்டாங்களாடா? கட் பண்ணிட்டேடா. யாரா? யார் அந்த டெரர் பொம்பளை? டெரரா? அப்படித்தாங்கடா பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல. டேய் அது கொஞ்சம் வயசுடா. எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. இப்பதான் வயசாயிடுச்சுல, அதே மாதிரி இப்பவும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதே. யார் கண்டா பிறவிக்கணும் செத்தாலும் போகாதும்பாங்க. அந்த மாதிரி இருந்தா சரி சரி பாப்போம். என்னங்க? வாசுகி வாங்க வாங்க. வினோனா? சொல்லுமா தங்கச்சி. வாங்கண்ணா, இங்க வந்து நின்னுட்டீங்க. என்னங்க வாங்க சாப்பிடலாம். இத பாருங்க. டேய் சரி நீ போய் சாப்பிடு, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏண்டா சாப்பிட்டுட்டு போ. எங்க போற? ஆபீஸ்க்கு ஒரு மெயில் அனுப்பணும்டா. 10 மணிக்குள்ள அனுப்புனாதான் மணி ஆகுது. சாப்பிட உட்காந்தா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அப்படியே டைம் போயிடும். ஒரு 10 நிமிஷம் தான், நீங்க சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சரி சரி போ, நீ மெயில் அனுப்பிட்டு வா, வந்தே எல்லாரும் சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாம். டேய் போடா போய் சாப்பிடு. அப்பா நீ போப்பா, சீக்கிரம் போய் மெயில் அனுப்பிட்டு வா. சொன்னா கேட்க மாட்டியே. சரி ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். வாசுகி சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்கண்ணா. என்னங்க? என்னங்க? வாசுகி என்னாச்சுங்க அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லைங்க. யார் போன்ல? சாலாமா தான் பேசுனாங்க. ஓ. வாசுகி. சொல்லுங்க. சொல்லுங்க. அது சாலாமா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்களாங்க. கெஸ்டா? ஆமா. எப்போங்க? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல. யாருங்க? அத்தை மாமா எல்லாரும் சேர்ந்து வராங்களா? சேர்ந்து வராங்களா? எங்க நினைச்சிட்டு சொல்றீங்க? இங்க நம்ம வீட்டுக்கு. ஐயோ வாசுகி, நான் ஊர்ல நம்ம வீட்டை சொன்னேன். ஊர்லயா? யாருங்க? யார் வரப்போறா? அது பழைய கெஸ்ட். பழைய கெஸ்டா? ஓ இல்ல இல்ல, வயசான இல்ல இல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட். ரொம்ப வருஷம் கழிச்சா? என்னங்க சொல்றீங்க? புரியல? இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது எனக்கு அத்தை, நம்ம மரகத அத்தை மாதிரி. மரகதத்த மாதிரியா? என்னங்க உங்களுக்கு ஒரு அத்தை தான்? ஒரு அத்தையா? அத நீங்க சொல்றீங்க? அப்படிதாங்க அத்தை சொன்னாங்க. அத்தனா? என்னோட அத்தை, வைஷு அத்தை. சரிதான். இத சொல்லும் போது உங்க வைஷு அத்தையே மறந்துருப்பாங்க. மறந்துருப்பாங்களா? ஆமாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்களாம். எங்க அப்பாவுக்கு அக்கா. அப்பாக்குனா மாமாக்கு அக்கா இருக்காங்களா? பெரியப்பா பொண்ணாங்க. எங்க அப்பாவோட அப்பாவும் அவங்க அப்பாவும் கூட பிறந்தவங்களாம். ஓஹோ, பெரியப்பா பொண்ணா? என்னங்க அப்பனா உங்களுக்கு அத்தை? கரெக்ட்டுங்க, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதான் நானும் சொன்னேன். ஏங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்களா? ஆமாங்க. நாம போய் எப்ப பாப்போம்? அங்க இருக்கிறவங்களே ஏன்டா பாக்குறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல நீங்க பஸ் புடிச்சு போய் வேற பாக்க போறீங்களா? ஏங்க? எங்க வீட்ல நாங்க எல்லாம் ஒரு மாதிரி, ஆனா அவங்க வேற மாதிரியா. கொஞ்சம் டெரர் பீஸுங்க. சிச்சோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. வேற எப்படி சொல்றது? இல்ல, வீட்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, ஒவ்வொரு ஆள் ஒரு மாதிரி. அதத்தான் நானும் சொன்னேன். சரி விடுங்க, நம்ம ஊருக்கு போகும்போது அவங்கள பாத்துக்கலாம். சரிதான். சாலாமா கால் பண்ணி இப்படி வாராங்கன்னு எல்லாம் புலம்புறாங்க. இவன் நம்ம சாதாரணமா போய் பாத்துக்கலாங்கிறா. சரி ஓகே பாப்போம். என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்லைங்க. ஏங்க என் மேல ஏதாவது கோபமா? கோபமா? ஏங்க? இல்ல, நீங்க நாங்கன்னு கூப்பிடுறீங்க. ஓ சாரி வாசுகி, அது என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததான் ஆட்டோமேட்டிக்கா மரியாதை வந்துருது. மரியாதையா? சும்மா தானே சொல்றீங்க? நிஜமாதாமா சொல்றேன். சரி ஓகே, மரியாதை போய் எப்ப பாசம் வருதுன்னு பார்க்கலாம். ஏய் பாத்தியா, ரெண்டுமே உண்டு.
சரி ஓகேம்மா, வா சாப்பாடு எடுத்து வைப்போம். வினா வந்ததா அப்படியே சாப்பிடலாம். சரிங்க. டேய் டேய், நீ பிறந்ததும் உன் அம்மா என் கையில தான்டா உன்னை முத கொடுத்தா. இந்தானே உன் மருமகனை பாருன்னு. நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ. ஆனா நான் நினைக்கிறது, நீ நான் வளர்த்த புள்ள. என்னைக்கு நீ மனசு மாறியோ இல்ல மாறலையோ அது உன் இஷ்டம். ஆனா நான் இப்படிதான்டா, இப்படிதான் இருப்பேன். மதிய அப்படி பார்த்ததும் எனக்கு உங்க அம்மா நினைப்பு தான்டா வந்தது. மா, நேத்து அந்த ஆளு உன்னை பத்தி இதெல்லாம் சொல்லும் போது என்னன்னு தெரியலமா, மனசெல்லாம் ஒரு மாதிரி. மா, அந்த ஆள் பேசுற பேச்சுல நானே மதிக்கு போய் சந்தன வச்சுட்டு வந்தேமா. மனசெல்லாம் யோசிக்குது, ஒருவேளை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த ஆள் நடிக்கிறானோன்னு தோணுது. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்குமா. சின்ன வயசுல நான் அந்த ரத்தனத்தை பார்த்தது, அப்பா சொன்னது, இதெல்லாம் எப்படிமா பொய்யாகும்? எப்படி பொய்யாகும்? நீ என்னை விட்டு போனதுக்கு அந்த ரத்தனம் தானே காரணம். அவன் மட்டும் நம்ம அப்பாவை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் நீயும் உயிரோட இருந்திருப்ப. நானும் எல்லா பிள்ளைகளை மாதிரி அப்பா அம்மா பாசத்தோட சராசரியா வளர்ந்திருப்பேன். ஆனா அதெல்லாம் எனக்கு இல்லாம இப்ப நான் இப்படி இருக்கேனா, அதுக்கெல்லாம் காரணம் அந்த ரத்தனம் தானே. ரத்தனம் தானே. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இது வரைக்கும் யாருக்காக வாழ்ந்தேன், இனி நான் யாருக்காக வாழ போறேன்? ஏன் நான் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. வாழ்க்கையில ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும், அதை நோக்கி ஓடுவாங்க. ஆனா நான் மனசு ஃபுல்லா வலியும் வேதனையும் மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஆறுதல் என் சிந்து மட்டும் நினைச்சா. ஆனா நேத்து அவ அந்த ஒரு வார்த்தை. ஏய் சித்தார்த், என் அப்பாவை மரியாதை இல்லாம பேச நீ யாருடா? அந்த நிமிஷம் மனசெல்லாம் வலிச்சதுமா. என் சிந்து தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவளே இப்படி பேசும்போது என்னம்மா இதெல்லாம் வாழ்க்கை? எதுக்காக நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சேன், பிச்சை எடுத்தேன்னா, நல்லா வாழ்ந்து காமிக்கணும்னு ஒரு பிசினஸ் தொடங்கி இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறேனா? எதுக்காக? யாருக்காக? ஒண்ணுமே புரியலமா. என்னால எல்லார் மாதிரி நார்மலாவும் இருக்க முடியல. இந்த வயசுல நான் அனுபவிச்ச வலி கொடுமை அதாம என் கண் முன்ன நிக்குது. மனசுக்குள்ள சொல்ற ஒரே வார்த்தை, அந்த ரத்ன குடும்பத்தை பழி வாங்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ரத்தனத்தை. இதான் என் மனசுல தோணுது. இதான் தோணுது. டேய் ஜீவா, அது கேக்குதான் பாரு. சரத்து, வேணி, இங்க வா வா வா. என்ன சரத்து? அது சரத்து, என்னாச்சு? வேணி, அது ஒண்ணு இல்ல. எங்க போறோம் ஜீவா? ஜீவா, நான் பாரு ஏதோ கேட்டான்னு வாங்க போயிருக்காங்க. சப்பா, உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தா அப்படிதான் நடு ரோட்ல நிக்கணும். நடு ரோட்லயா? ஆமா, எனக்கு டியூட்டிக்கு லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்பவா உங்க கூட விளையாண்டுட்டு இருக்கவா? நான் என்ன பண்ணேன்? அதானே, நீ என்ன பண்ண? ஐயோ டென்ஷன். பாரிக்கு தான் விவரம் தெரியலனா இந்த ஜீவாவுக்குமா? எனக்கு என்னன்னு கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். சரத்து, நீ வேணா போ, நாங்களா வேணா கடைக்கு போய்க்கிறோம். நீங்களா போய்க்கிறீங்களா? அது எப்படி போக முடியும்? ஏன்? நீ வந்தா. ஐயோ டேய் ஜீவா, இருடா உன வச்சுக்கிறேன். சரத்து, என்னாச்சு? ஓ நீலமா, நீ வேற ஊட கேள்வி கேட்டுட்டு. சரி சரி ஓகே, நீ கடைக்கெல்லாம் போக வேண்டாம். ஏன்? ஏன்னு கேட்டா நீ போக வேண்டாம். நான் டியூட்டி முடிஞ்சதும் உன்னை கூப்பிட்டு போறேன். இல்ல, நான் இப்போனா சிந்து பாரி கூட. நான் கூட்டிட்டு போறேன். என்ன இப்படி சொல்ற? வைஷாமா கிட்ட கடைக்கு போறோம்னு சொல்லிட்டு தானே வந்தோம். ஆமாமா, அதுக்காக லேட் ஆயிடுச்சு. நீங்க வேற ஏதாவது வாங்கினா வாங்கிட்டு கிளம்புங்க. நான் ஈவினிங் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரி. என்ன? ஒண்ணு இல்ல. அச்சோ, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஃபர்ஸ்ட் டைம் சேலை கட்ட போறா. அந்த சேலை வாங்கி கொடுக்கறது நானா தானே இருக்கணும். அது கூட புரிஞ்சுக்காம ஏன் எதுக்குன்னு. சரத்து, சரத்து, சொல்லு. ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் அப்பப்போ அங்கிட்டு திரும்பிக்க வேற செய்யற. சரி ஓகே, நான் சாரி எடுக்கல. நீ வந்ததுமே போவோம். நான் இப்போ சிந்து பாரி கூட சும்மா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போறேன். உனக்கு ஓகே தானே? அதான் நீ சொல்லிட்டியே. நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியல. ஆனா நான் நினைக்கிறது, ஸ்கூலுக்காக நீ சேலை கட்ட போற ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சேலை கட்ட போறேன்னு சொன்ன அந்த சாரி நான் எடுத்து கொடுக்கணும். ப்ளீஸ்மா. உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏதோ நினைச்சுக்காத. என்ன யோசிச்சுட்டே இருக்க?
ஒண்ணு இல்ல இந்த ஜீவா வந்தா சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். ஆ ஜீவானா சரத்து அதோ இருக்காங்க. அவன் அப்பையில இருந்து அங்கதான் நின்னு பேசிட்டு இருக்கான். ஜீவானா இவ்வளவு தூரம் நான் கத்தி கேட்கல, நீ கூப்பிட்டது அவனுக்கு கேட்டுருமா என்ன? அதெல்லாம் கேக்கும். ஜீவானா சொல்லுவே நீ. என்னடா சொல்லு, இங்க வாடா. சரத்து இத வாரேன். வா வா. சிங்கிள்னு சுத்திட்டு இப்ப ஆளை பார்த்தது என் நேரம் டபுளா தான் இருக்கான். நாம இப்படி தனியா நின்னு பக்கத்துல இவன் நின்னு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறா. இதுல எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா கண்டிப்பா மூஞ்சில காரி துப்ப மாட்டா. அதெல்லாம் கண்டிப்பா துப்புவா. பக்கத்துல நான் இருக்கேனே, ஏதாவது திரும்பி பேசலாம், கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா? தனியா புலம்ப விடுறாளே. சரத்து ஏன் இப்படி சொல்றான்னு தெரியல. வைஷா மாட்ட சேலை வேணும்னு கேட்டதுக்கு வா எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போலாம் வாங்கி கொடுக்கறேன்னு கூப்பிட்டுட்டு இப்ப என்னன்னா வேண்டாங்கிறான். எனக்காக தான் சிந்து பாரி எல்லாம் வந்தாங்க. இப்ப அவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? பாரு இன்னும் திரும்புறாளான்னு. ஜீவா வர வரைக்கும் ஒரு 2 வார்த்தை பேசுவானா? கூப்பிட்ட வேண்டிதான். ஹலோ 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 வேணி, சொல்லு சரத்து. என்ன யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன கடைக்கு போக வேண்டாம்னு சொன்னவனா வருத்தமா? ஐயோ அப்படிலாம் இல்ல. திங்கக்கிழமை தானே நீ ஸ்கூலுக்கு போனோம். அதுங்கள உனக்கு தேவையான சாரியை நான் வாங்கி கொடுக்கறேன். ஐயோ ஒண்ணு இல்ல 2 போதும். நான் அதை மாத்தி மாத்தி கட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். 1 2 ஆமா ஆமா. அது மாதிரி எனக்கு சாரி கட்டலாம் தெரியாது, அதனால அவ்வளவு போதும். சரி ஓகே, கடைக்கு போய் பேசிக்கலாம். சரி. பாக்குற பார்வைய பார்த்தா நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஈவினிங் சமாதானப்படுத்திக்கலாம். டேய் சரத்து, பாப்பா எப்பா வா. எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிடுறது? என்ன ஏன்டா கூப்பிடுற? ஏய் இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்லையா? ஒருத்தன் யூனிஃபார்மோட வந்து நின்னுட்டு இருக்கேன், பார்க்க தெரியுதா இல்லையா? என்னடா உனக்கு ஊருக்கு தெரியாத பொண்ணு அங்க சுத்தி பார்க்கலாம் இங்க சுத்தி பார்க்கலாம்னு கேட்கும் போது சுத்தி காமிக்கிறது என் பழக்கம் இல்லையா? விளக்கண்ணா பழக்கமா? ஒன்னா வேணி சொல்லு சரத்து. கொஞ்சம் இந்த பக்கம் வாமா. நீங்க கொஞ்சம் பக்கத்துல வாரீங்களா சார்? இத வாரேன்டா. சொல்லுடா. என்னடா என்ன சொல்லுடா, நல்லா கண்ட மணிக்க திட்டி போட்டுருவேன். வேணி பக்கத்துல இருக்காளேன்னு பொறுமையா பேசுறேன். ஏன் இந்த கொலவெறி? பரி இங்க எதுக்காக வந்திருக்கா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் போலீஸ்காரா, பரி இல்லடா பாரி. உனக்கு கொல்ல போறேன், இப்ப இது ரொம்ப முக்கியம். டேய் அவதாண்டா அதெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொன்னா. அதுக்காக சரி இப்ப என்னங்கிற? கடைக்கு கூட்டி போனோம் அவ்வளவுதானே. டியூட்டிக்கு லேட் ஆச்சுன்னா கிளம்பு, கத்தாத. இங்க பாரு, சொல்லு. உன்னை நம்பி 3 பேரை விட்டுட்டு போறேன். டேய் காயும் வந்தா நல்லா இருந்திருக்கும்ல. டேய் என்னடா வர வர மன்மதன் ரேஞ்சுக்கு போற? டேய் மன்மதன் வல்லவன் எல்லாம் நான் தான்டா. இனி ஐயாவோட ரேஞ்சே வேற. செருப்பால அடிப்பேன். பொறாம இதுக்கு தான்டா உடனே ஒரு பொண்ணை பார்த்ததும் லவ் பண்றேன்னு ஃபிக்ஸ் ஆயிடக்கூடாது. ஆயிட்டா இப்படிதான். என்ன பாரு, ஃப்ரீ மேன். இன்னும் லவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகல, அதனால இந்த மாதிரி ஜாலியா சுத்தலாம். செருப்படி வாங்காம இருந்தா சரிதான். ஏன் கொலவெறி? சிரிக்காதப்பா. ஏய் சரி சரி, கடைக்கு போறது ஓகே, வேணிக்கு சாரி மட்டும் வாங்காத. அதுக்கு தானடா வந்தோம். சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் ஈவினிங் வந்து வாங்கி கொடுத்துக்கிறேன். ஓஹோ அப்படி போகுதா? ஏன்டா கத்தாத. சரிப்பா. வேற ஏதாவது கடையை சுத்திட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் வீட்டுல விடு. நான் டியூட்டிக்கு போயிட்டு இன்னைக்கு சீக்கிரம் வந்துருவேன். சரிங்க சார். ஜீவா சரிடாப்பா கிளம்பு. என்னாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, அதான் அந்த சேலை. உளறிடாதடா. என்ன சேலை? நான் சொல்றேன், காட்டன் சேலை. டீச்சர்ஸுக்கு அதை கேட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? ஆமாமா, காட்டன் சாரிலாம் எனக்கு எடுக்கவே தெரியாது. இதுக்கெல்லாம் நம்ம ஆள் தான் சரிப்பட்டு வருவான். அதனால ஈவினிங் அவனவே கூட்டிட்டு போய்க்கோ. சரி ஜீவானா. எப்பா சொல்லிட்டேன்ப்பா, கிளம்பு. சரி வேணி கவனமா போ, நான் சீக்கிரம் வாரேன். சரி சரத்து. டேய் ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்காத. இங்க பாரு, சிந்துவும் பாரியும் கண்டுக்கறாங்களான்னு. எனக்கு என்ன ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க, இழுத்துட்டு எல்லாத்தையும் வீட்டுல கொண்டு போய் போடு. என்னடா அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுற மாதிரி பேசுற? ஏய் நீ வேற ஏன்டா? பாத்துக்கோ கிளம்புறேன். சரிடா. பாத்துக்கோமா. பாப்பா ரொம்ப பண்றான்ப்பா. இன்னும் போறான்னு பாரு. டியூட்டிக்கு லேட்டு நம்ம கிட்ட மட்டும் தான் சொல்லுவான். ஆனா அவன் மனசுக்கு தெரியவே தெரியாது. டேயப்பா சாமி கிளம்புப்பா. அழகா இருக்கு சரத்து நீ சிரிக்கும் போது. வேணி. ஜீவானா. இருமா, எல்லாரையும் கூப்பிடுறேன். பாரிக்கும் சிந்துக்கும் என்ன வேணுமோ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். சரிண்ணா. அம்மா வேற சீக்கிரம் வர சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு கெஸ்ட் வராங்கன்னு சொல்லி. ஆமாமா, எனக்கு பெரியமாதான். ரத்ன மாமா அப்பவே கூப்பிட போனாங்க. இந்நேரம் வந்துட்டாங்களான்னு தெரியல. சரி ஓகே, நாம ஒர்க்க முடிச்சுட்டு கிளம்புவோம். சரிண்ணா. சிந்து. வேணி, இங்க இருந்து கூப்பிட்டா கேட்காது.
வா, கார் அங்கதான் நிக்குது. நாம அங்க போயே பாத்துக்கலாம். சரிண்ணா. வாமா. சிந்துவை பார்க்கலான்னு குளிச்சு கிளம்பியாச்சு. சிந்து, இன்னைக்கு டெடி டே வேற. உனக்காக தான் இந்த டெடி வாங்கி வச்சிருக்கேன். நீ வாங்கிக்குவேன்னு தெரியல. அன்னைக்கு நான் கொடுத்த கிஃப்டை நீ ஓபன் பண்ணி பார்க்கலன்னு சொன்ன. இருந்தாலும் உன் வீராப்பு இருக்கே. ஆனாலும் இந்த பொண்ணுங்களுக்கு பசங்களை இப்படி அலைய விடுறதுல சந்தோஷமா என்னமோ. ஆனா சிந்து, நீ ரொம்ப ரொம்ப மோசம். ஓவரா தான் அலைய விடுறா. கொஞ்சம் கூட கரையிறாளா? சரி, ஓகே. இந்நேரம் எப்படியும் வீட்டுலதான் இருப்பா. போய் பார்த்துட்டு இந்த டெடியை கொடுத்துட்டு வரணும். வெளியே என்ன ஒரே சத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுக்கிட்ட எப்பவுமே கார் வண்டி போற சத்தம் மட்டும் தான் கேக்கும். இது புதுசா ஏதோ சத்தம் கேக்குதே. யாரா இருக்கும்? என்ன ஒரு அதிசயம். சிந்து நம்ம வீட்டுக்கிட்டயா? இங்க என்ன பண்றா? அது அந்த கிராமத்து பொண்ணு பாரி. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஐயோ சிந்து, எங்க கிராமத்துல இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. என்ன இது, இத்தனை கார் இத்தனை வண்டி, எல்லாரும் எங்க போய்கிட்டு இருக்காங்க? பாரி அவராருக்கு 1000 வேலை இருக்கும். அதனால சுத்தி ரவுண்ட் அடிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆத்தாடி, எங்க கிராமத்துல எல்லாம் வண்டி சத்தமே கேட்காது. எப்பயாவது ஒருக்கதான். இங்க என்ன எனி டைம் இந்த சத்தம் தான் கேக்குது. இங்க அப்படித்தான். ஏன் பாரி, சிட்டிக்குள்ள இப்பதான் வந்திருக்கியா? இல்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்திருக்கேன். அப்புறம் அப்பா எங்கேயாவது ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் எங்கேயும் ஸ்டே பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இங்கதான். ஓஹோ, சரி வாங்க, ஷாப்பிங் போலாம்னு சொன்னீங்கல்ல, போலாமா? போலாம் பாரி. ஜீவா அங்க இருக்கான். சரத்து ஒர்க்குக்கு போயிட்டானா? டேய் ஜீவா, கூப்பிடாத, நான் போய் பாத்துக்கிறேன். பாரி, கார் இங்கதான் இருக்கு. வெயிட் பண்ணு, ஜீவாவும் வேணி இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. வந்ததும் அப்படியே கிளம்புவோம். சிந்து, அந்த பக்கம் கார்டன் மாதிரி நல்லா இருக்கு. நான் போய் பாத்துட்டு வரவா? வேண்டாம் பாரி, லேட் ஆயிடும். ஷாப்பிங் முடிச்சிட்டு திரும்ப வரும்போது எங்கேயாவது சுத்திட்டு வரலாம். அப்படியா? சரி, ஓகே. ஆமா, கார் இங்க நிப்பாட்டிட்டு இவங்க என்ன பண்றாங்க? கூட சரத் வந்திருப்பானோ? இல்ல, ஜீவா கூட தான் வந்திருக்காளா? நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்கா. நம்ம வீட்டுக்கு வராம எப்படி? சிந்து வந்தா நல்லா இருக்கும். என்ன பண்ணலாம்? ஐயோ, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்களே. கிளம்புறாங்களோ? இல்ல, சிந்துவை பார்க்க போலாம்னு நினைச்சுதான் கிளம்புனேன். நான் சிந்துவை நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிடாம எப்படி? ஆனா ஜீவா ஒத்துக்க மாட்டான். சிந்துவை மட்டும் தனியா என்ன பண்ணலாம்? அச்சோ, எல்லாரும் கிளம்புறாங்களே. சிந்துவை மிஸ் பண்ண கூடாது. டெடிடே கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டும். நம்ம வீட்டுல வச்சு கொடுக்கலாம். சரி, ஓகே, வெளியே போலாம். சிந்து மட்டும் தனியா மாட்டினானா வேற வழியில தூக்கிட்டு வந்துருவோம். ஜீவா, பாரிக்கு இங்க இருந்து வர மனசு இல்லையா? இப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்கும்ங்கறா. ஆமா ஐதா, ஷாப்பிங் போலாம்னு சொன்னீங்கல, எவ்வளவு தூரம்னு சொல்லுங்க. அப்படியே நடந்தே போயிடலாம். என்னது நடந்தா? ஆமா ஐதா. அம்மாடி, அதுக்கெல்லாம் நம்ம உடம்புல தெம்பு இல்லம்மா. இங்க இருந்து குறைஞ்சது ஒரு 3 கிலோமீட்டராவது நடக்கணும். 3 தானே, ஈஸியா நடந்துடலாம். ஈஸியாவா? ஐயோ பாரி, நீ நினைக்கிற மாதிரி ஜீவாவோட உடம்பு கம்பு, ராகி, தினை, கோதுமை அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு கிடையாது. பீஸா, பர்கர், சாண்ட்விச் அந்த மாதிரி சாப்பிட்ட உடம்பு. அதனால ஐயாவால நடக்கலாம் முடியாது. ஓய் சிந்தாமணி. சரிதானடா? டேமேஜ் படுத்தாதடி. உன்னை அப்படியே ஹீரோ மாதிரி நினைக்க கூடாதே. அதானே, நினைக்க விட்டுறாதீங்க. சிந்து, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஆரியே நடந்து போலான்னு சொல்றானா? அவளுக்கு இந்த பஸ் கார் எல்லாம் ஒத்துக்காது. மேடம் கொஞ்ச தூரம் போனாலே வாமிட் வரும். என்ன வாமிட்டா? அப்ப இங்க சுத்தி பார்க்கணும்னு காரை நிப்பாட்ட சொன்னது? அதேதான். இது வேறயா? பொண்ணுங்க கூப்பிடுறாங்களேன்னு ஜாலியா கடைக்கு வந்தா இத வேற நான் சமாளிக்கணுமா? ஜீவா, என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா, நடந்தே வேணா போயிடலாமா? அட பாவி, கார்ல வாமிட் பண்ணா நீ தான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஐயா, அப்படி நினைப்பேனா? என்னாச்சு? வாமிட்னு பேசுறாலே எனக்கு வாமிட் வரும். இவ்வளவு நேரம் அத பத்தியே பேசுறீங்க? எனக்கு தலை சுத்துது. வாமிட் வர மாதிரி இருக்கு. ஆத்தாடி, உனக்கு பேசினாலே வாமிட் வரும்னா எனக்கு யாராவது வாந்தி எடுக்கிறத பார்த்தாலே வந்துடும். அதனால நான் இந்த ஆட்டைக்கு வரல. எனக்கு ஒரு மாதிரி. பாரி, இங்க வா. வேணி, ஒரு மாதிரியா இருக்கு. இங்க வாமா. வேணி, கார்ல போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரி ஜீவானா. நீ வா, அந்த பக்கம் மரத்தடியில போய் உட்காரலாம். சரி. ஜீவா, உன்னையும் என்னால சமாளிக்க முடியாதுமா. கொஞ்ச நேரத்துக்கு அந்த பக்கம் தூர போயிடு. ரொம்ப தேங்க்ஸ்டா. வேணி பாத்துக்கோ. சரி. பாரி, இங்க வா, வந்து உட்காரு. நான் போய் தண்ணி கொண்டு வரேன்.
ஆத்தாடி, நமக்கெல்லாம் கார் பஸ்ல போனாதான் சேராதுன்னு பார்த்தா கார் பஸ்ஸ பார்த்தாலே வாந்தி எடுப்பாங்க போல. நம்மள மாதிரி நாம மட்டும் தான் நினைச்சேன். நம்மளை விட மோசமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. பரவாயில்லையே, ஜீவா நல்லா கேர் பண்றான். இன்னைக்கு ஷாப்பிங் சொல்லி டேஸ்ல இந்த ரோட்ல ரவுண்ட் அடிக்க விட்டுட்டாங்கப்பா. இனி எங்க இவங்களை கூட்டிட்டு கடைக்கு போக? அப்படியே நேரா வீட்டுக்கு போக வேண்டியதான். அச்சோ, ஊர்ல இருந்து அத்தை வேற வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் பார்க்காத அத்தை. அதுவும் இல்லாம கொஞ்சம் டெரர்னு சொன்னாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்கன்னு போய் பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அப்படியே இங்க இருந்து போக வேண்டியதான். சத்தம் போடாத. யாருடா? நீயா? டேய் நீயா? அறிவு இருக்காடா எருமை? எங்கடா, எங்க கூட்டிட்டு? ஏய், இது ஓ வீடு இல்ல? ஞாபகம் இருக்கா? டேய், இது நிஜமாலே ஓ வீடு தானா? சொல்லுடா, அன்னில இருந்து இங்க தான் இருக்கியா? என் வீடுனா நான் இங்கே தானே இருக்க முடியும். நம்ப முடியலையே. ஏண்டா, ஒருத்தனுக்கா இவ்வளவு பெரிய வீடு? ஆமாமா, எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்படியே இங்கேயே என் கூடயே இருந்துறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. வேண்டாம், வெயிட் பண்ணாலும் உன்னையே பாத்துக்கிறேன். டேய் ரொம்ப பண்ணாத. ஏய் எருமை மாடு பொன்னி, இதுக்கு என்ன வாயை பொத்தி இங்க தூக்கிட்டு வந்த? என்னது தூக்கிட்டு வந்தேனா? இல்ல, தூக்கல, வழுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்த. ச்சே, தப்பு பண்ணிட்டேனே. என்ன இழுத்துட்டு வந்ததுக்கு தூக்கிட்டே வந்திருக்கலாம்ல. ரொம்ப தான். இரு முத நான் என் அப்பாட்ட என் அண்ணன்ட்ட உன்னை சொல்றேன். எப்ப பாரு அளவுக்கு மீறி ஓ இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது. ஏய் சிந்து, இருடா, இப்பவே என் ஜீவாட்ட சொல்றேன். என்னது ஓன் ஜீவாவா? ஆனாலும் ரொம்ப இந்தாண்டி. ஏய் சிந்து, நான் போறேன். ஏய் சிந்தாமணி, என்ன? இல்ல உனக்காக ஒண்ணு வாங்கினேன், அதான் அதை வாங்கிட்டு போ. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. ஏய், அன்னைக்கு இப்படிதான் வீட்டுக்குள்ள வந்ததும் கத்துன, நீ வாட்டுக்கு போயிட்ட. இது நீ வாழ போற வீடுமா? கொஞ்சம் சுத்தி பார்த்தோம். இது எதை இப்படி ஆல்ரெட் பண்றா? இதெல்லாம் இப்படி சுத்தமா வச்சுக்கோடா. இதெல்லாம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்டா. ஏதாவது ஒண்ணு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. என்ன நக்கலா? அதானே, நீ எங்க சொல்ல போற? ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் உன்னை பார்த்தது. அதுவும் இங்க நம்ம வீட்டுல வச்சு உன்னை பார்த்தது. நம்ம வீடா? இங்க பாரு. வேண்டாமா, உன்கிட்ட பிரச்சனை பண்ணல. நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும். கண்ணை மூட. எனக்கு கண்ணை மூடவா? இங்க பாரு சித்தார்த், நீ ரொம்ப பண்ற. ஐயோ அம்மா தாயே, போதும். நான் உன்னை நினைக்க, நீ உன்னை நினைச்சுக்காத. நீ கண்ணெல்லாம் மூட வேண்டாம், நான் கொடுக்கறேன். ஐயோடா, ரொம்ப இந்த ஆசை. அதான் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல வந்தேன். மூஞ்ச பாரு. ஹாப்பி டெடி டே. கியூட்டா இருக்குப்பா. ரொம்ப அழகா இருக்கு. இந்தா. இதை எதிர்பார்க்கலையே. ஐயோ, ரொம்ப அழகா இருக்கு. சோ கியூட். அச்சோ, நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளவு சந்தோஷப்படுவானு. சித்தார்த், ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு. பிடிச்சிருக்கான்னு கேக்குற? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி டெடி டே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு. இங்க பாரு, உன்ன பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இத வாங்கிக்கிட்டேன் மட்டும் நினைக்காத. எனக்கு பிடிச்சது இந்த டேடி மட்டும் தான். ஓகேவா? உசார் தான். ஒண்ணு இல்லம்மா, என்கிட்ட வாங்கினதே ரொம்ப சந்தோஷம். வெச்சுக்கோ. தேங்க் யூ. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். இவ்வளவு நேரம் சோபால வச்சு அதை பார்த்துட்டு இருந்தேன். என் கண்ணுக்கு ஒன்னும் அழகா தெரியல. ஆனா உன் கையில போய் நின்னதும் உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்குன்னு திரும்ப வாங்கிக்காத. சரி ஓகே, நான் கிளம்புறேன். முத போய் இந்த ஜீவா கிட்ட காமிக்கணும். அப்புறம் வேணி பாரி வந்திருக்காங்க. எவளாவது வேணும்னு புடுங்கனா திட்டுவேன். ஏய். சரி ஓகே, பை. சிந்து, சொல்லுடா. அவ்வளவுதானா? அவ்வளவுதானாவா? அது ஐயோ, சாரி சித்தார்த். நான் நாட்டுக்கு வாங்கிட்டு போறேன் பாரு. இப்பவாது தோணுச்சே. சரி சொல்லு. எவ்வளவு அமௌண்ட்? அமௌண்டா? இந்த டெடி எவ்வளவுன்னு சொல்லு. ஜீவா வெளியே தான் நிக்கிறான், அவன் கிட்ட காசு வாங்கி கொடுக்கறேன். ஆனாலும் ரொம்ப இந்த சேட்டை. நான் உன்னை லவ் பண்றேன், அதுக்காக இதெல்லாம் வாங்கி கொடுக்கறேன்னு உனக்கு தெரியவே தெரியாதுன்னா? அதுவும் ஜீவா கிட்ட காசு வாங்கி கொடுப்பாராம். என்னடா பாக்குற? எவ்வளவுக்கு வாங்குன? காசுலாம் இல்லம்மா. காசு இல்லையா? பிறகு எப்படி இந்த டெடி? ஷாப்புக்குள்ள போய் திருடிட்டு வந்தேன், போதுமா? திருடுனியா? இங்க பாரு. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் முத போய் ஜீவா கிட்ட காமிக்கிறேன். திரும்பவும் ஜீவா? இதெல்லாம் உனக்கு அநியாயமா இல்ல? போய் காமி. ரொம்ப இந்தாண்டி ஓவரா தான் போற. எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும், எல்லார்கிட்டயும் நார்மலா பேசுவ. ஆனா நானா மட்டும் கண்டுக்கிறதே கிடையாது. என்னாச்சு?
ஒண்ணு இல்ல, போயிட்டு வா. பாய். நான் பாய் தான். ஆ சிந்து, பார்த்து கவனம். நாளைக்கு மீட் பண்ண வரேன். அப்புறம் நாளைக்கு என்ன டேன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு எப்பவும் என் ஃபேமிலி டே தான். பாய். ஏ ஆனாலும் கிறுக்கு பிடிக்க வைக்கிறாப்பா. ஒரு டைம் பார்த்தா நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டைம் பார்த்தா நம்மள ஒரு மனுஷனா கூட கண்டுக்க மாட்டேங்கிறா. என்ன நினைப்புல சுத்துறானே தெரியலையே. சரி ஓகே, டெடிய பார்த்ததும் என் மூஞ்சில தூக்கி எறிவான்னு நினைச்சேன். அப்படி பண்ணாம ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சந்தோஷமா வாங்கிட்டு போயிருக்கா. இது இன்னைக்கு போதும். சீக்கிரத்துல உன்னோட ஃபேமிலி டேய இந்த சித்து டேவா மாத்துறேன். சீக்கிரமே மாத்துறேன். அக்கா என்ன நின்னுக்கிட்டே இருக்க? வாக்கா, உள்ள வா. வாக்கா. வாக்கா, உள்ள வா. யா வீட்ல நீங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்களா? வேற யாரும் வீட்ல இல்லையோ?